ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒர்த்லெஸ் ரிக்ரெஷன் மேன்வாவோட 4வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 3 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ பார்க்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஏமாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தப்பிச்சு வந்ததை பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ஒரு பொண்ணு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்னல் எனர்ஜி ஷேர் பண்ணியிருப்பா. அப்ப என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல வழக்கம் போல எல்லா முறிவுல இருக்க இன்டர்னல் எனர்ஜியை பத்தி தான் சொல்றாங்க. அந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது மார்ஷியல் ஆர்டிஸ்ட் பாடியோட வயித்துல வந்துட்டு அக்குமுலேட் ஆகும். அந்த இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் சூப்பர் ஹியூமன் மாதிரி அவங்க பயங்கர ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க. பட் அந்த கல்டிவேஷன் டெக்னிக்கை தவிர ஒருத்தவங்களோட இன்டர்னல் எனர்ஜி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்பவே லிமிட்டடான டெக்னிக்ஸ் தான் இருக்கு. அதனாலதான் எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்டுமே அவங்களோட மொத்த வாழ்க்கையும் அவங்களோட இன்டர்னல் எனர்ஜியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அதோட அமௌண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷியஸான விஷயம். ஸோ அதனாலேயே இன்டர்னல் எனர்ஜியை வந்துட்டு யாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணவே மாட்டாங்க. பட் இந்த இடத்துல விஜய் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா. அவர் வந்துட்டு உன்னோட பிளட் வெசல் எல்லாமே அவ்வளோ கிளீனா இல்ல, அதுல வந்துட்டு நிறைய இம்பியூரிட்டி இருந்துட்டு சேர்ந்துருக்கு. 14 வயசு அப்படிங்கிறது மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கத்துக்கிறதுக்கு ஒன்னும் ஏர்லியான ஏஜ் எல்லாம் கிடையாது. எனிவே இப்பல இருந்து நான் 20% என்னோட இன்டர்னல் எனர்ஜி வந்துட்டு நான் உனக்கு கொடுக்க போறேன். அந்த 20%ல நீ எவ்வளவு ரீடைன் பண்ண போற அப்படிங்கிறது உன்னை பொறுத்து தான் இருக்கு. நீ வந்துட்டு உன்னோட வயலட் டான் மிஸ்டிக் ஆர்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதை யூஸ் பண்றான். பயங்கரமா அவனுக்கு வலியும் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு என்ன நினைக்கிற லீ சங்மின் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது இவளோட வெறும் 20% இன்டர்னல் எனர்ஜியா, என்னோட போன வாழ்க்கையில நான் மொத்தமும் அக்கமுலேட் பண்ணதை விட இது ரொம்ப அதிகமா இருக்கே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உனக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு அதுல பாதி அப்படிங்கிறப்ப சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, மிச்சம் இருக்கிற எனர்ஜி எல்லாமே உன்னோட மெரிடியன் மூலியமா பெனட்ரேட் ஆகிட்டு வந்துடும். நீ வந்துட்டு மிஸ்டிக் ஆர்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தனா நீ வந்துட்டு அந்த எனர்ஜி உனக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே சாஞ்சாடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு நீ நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பெருசுப்படுத்தாத, நான் வந்துட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு எனக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் தான் சொன்னல, ஏன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், நீ வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆக வேணாம், நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, இதெல்லாம் என்னோட சொந்த சாட்டிஸ்பாக்சனுக்காக மட்டும்தான். சரி நான் வந்துட்டு உனக்கு ஒரு மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் வேற சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னல, உனக்கு சூட்டபிளான ஸ்பியர் டெக்னிக் வந்துட்டு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ இன்னும் ஹெல்ப் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆமா, சுப்ரீம் 9 ஹெவனோட சுப்ரீம் ஸ்பியர் கிங் இருந்துட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண டெக்னிக் வந்துட்டு உனக்கு கரெக்டா இருக்கும். பட் உன்னோட டேலண்ட்டுக்கு அதை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உனக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அதை குறைச்சு சொல்லி தரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்காக நீ வருத்தெல்லாம் பட தேவையில்ல. நான் வந்துட்டு என்னோட சொந்த விருப்பத்துக்காக தான் இது எல்லாமே பண்றேன். மோர் அக்யூரேட்லி எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ தான். 13 வருஷத்துக்கு அப்புறம் நீ போன வாழ்க்கையில இறந்து போன மாதிரி இந்த தடவை இறக்குறத வந்துட்டு என்னால அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு விஜய் ஹியோன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைகுனிய வரப்ப அவனோட தவடாரையே குத்திட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல உன்னோட தலையை வந்துட்டு நீ போ பண்ண கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் தலையை குனிஞ்சாதான் ஏன்னா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதுக்கு பதிலா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ற விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு பக்கத்துல படுக்க வச்சுக்கிறா. ஹீரோ வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு உன்னோட பழைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வந்துட்டு எனக்கு ஸ்டோரியா சொல்லு, நான் வந்துட்டு போன வாழ்க்கையில எப்படி இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீயா, நான் வந்துட்டு என்னோட விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை பத்தி வதந்திகள் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ வந்துட்டு பயங்கர பவரா அடைஞ்சு இந்த ஏரியா உலகத்துல ஒரு ஏபெக்ஸா மாறணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்னை சமன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு இந்த சிட்டியை விட்டு நீ போயிட்ட, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு நீ காணாம போயிட்ட அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு அந்த 3 வருஷத்துக்கு நான் கண்டிப்பா டிராவல் தான் பண்ணிருப்பேன், எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது அப்படிங்கிறது சுதந்திரம் தான். டெமானிக் கல்ட்டுல கல்ட் ரீடரோட ஆபரேஷன் மூலியமா மட்டும்தான் சுதந்திர பேர்ல ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் இந்த உலக சமன் பண்ணப்பட்டப்ப உன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நான் இப்பவுமே ஒரு மாசத்துல இங்க இருந்து கிளம்ப போறேன், அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டையும் என்னோட சுதந்திரத்தையும் என்ஜாய் பண்ண போறேன். உனக்கு வந்துட்டு அந்த 9 ஹெவன்ஸோட சுப்ரீம் ஸ்பியரை வந்துட்டு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் போன வாழ்க்கை மாதிரி நான் ஒரு ட்ரிப் பண்ண போறேன். நீ என்ன பண்ண போற லீ சங்மின், இந்த வாழ்க்கையில என்ன மாதிரியான வாழ்க்கையை வந்துட்டு நீ வாழ போற. ஹீரோ இருந்துட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பெட்டரான லைஃப் என்னோட போன வாழ்க்கையை விட அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு அது எல்லாருமே நினைக்கிறது தான், உனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு கோலும் இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறப்ப வெல் அதை பத்தி யோசிச்சு பாரு, நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு, சரி உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி நான் கியூரியஸா இருக்கேன், அதை பத்தி நீ சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சொல்றதுக்காக பெருசா எதுவும் இல்ல அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு ஆமா அதேதான் நானும் நினைச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யூ ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னோட போன வாழ்க்கைய ஜனாவிஸ்ல வாழ்ந்தப்ப அதை பத்தி நான் நிறைய யோசிச்சு கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க போன வாழ்க்கையில யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எப்படி விஜய்க்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டோ அதே மாதிரி அவ தான் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அது வந்துட்டு ஒரு லாங் லைட்டா இருந்துச்சு, நாங்க நிறைய விஷயத்த பத்தி பேசினோம், அப்படியே ஒரு மாசமும் கடந்து போச்சு அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு லீ சங்மின் இந்த ஒரு மாசத்துல நீ
எவ்வளவு வந்துட்டு கத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஆல்மோஸ்ட் குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த ஸ்பாரிங் செஷனுக்கு அப்புறம் விஜய் இருந்துட்டு போயிருவா அப்படின்னு நினைச்சிட்டு வெல் தென் என்னோட ஃபுல் பவரை கொடுத்து உங்ககிட்ட சண்டை போடுற அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு அப்கோர்ஸ் உன்னோட ஃபுல் பவர்ல தான் நீ சண்டை போடணும், கொஞ்சோண்டு பவரை யூஸ் பண்ணி என்ன நீ தோக்கடிக்கலாம் அப்படின்னு கனவு எது கண்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோ வந்துட்டு அதுல ரேஜ் பைட் ஆகி பயங்கர வெறியோட விஜயை நோக்கி வந்துட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல விஜய் இருந்துட்டு உனக்கு ஹெட் ஸ்டார்ட்டா ஃபர்ஸ்ட் 20 மூவ வந்துட்டு நீயே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ வந்துட்டு 20 மூவா நான் என்னதை யூஸ் பண்றது அப்படிங்கிறப்ப நினைச்சு பாக்குறப்ப இவ நான் வந்துட்டு அந்த சுப்ரீம் நயன் ஹெவன்ஸோட ஸ்பியர் மெத்தட உனக்கு சூட்டபிளா மாத்திக்கிறேன், அதனால அத சுப்ரீம் நயன் ஹெவன் ஸ்பியர் சங்மின் ஸ்டைல் அப்படின்னு கூப்பிட போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏமா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு சின்ஸ் உனக்காக தான் நான் இம்ப்ரூவ் பண்ணதுனால உன்னோட பேரை வந்துட்டு நான் அதுக்கு வைக்க கூடாதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை நினைச்சிட்டு என்னோட சங்மின் ஸ்பியர் ஸ்டைல்ல இருந்துட்டு நான் யூஸ் பண்றப்ப அதோட சேர்த்து என்னோட சோல் சேசிங் டெக்னிக் எடுத்து கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். சோ ஃபர்ஸ்ட் இத வச்சு நான் யூஸ் பண்ணட்டுமா அப்படின்ட்டு அவனோட ஸ்பியர் சங்மின் ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் சோல் சேசிங் கில்லிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி காப்ளினை வந்துட்டு கொல்றதுக்காக இவனோட ஸ்பியரை வந்துட்டு தூக்கி வீசி கை காயம் பட்டிருக்கும் இல்லையா, அதே டெக்னிக்கே இப்ப இந்த ஸ்பியர் டெக்னிக்கோட சேர்த்து வந்துட்டு யூஸ் பண்றான். ஆனா விஜய் இருந்துட்டு அதை ஈஸியாவே இருந்துட்டு வெறும் கையிலேயே இருந்துட்டு டிஃப்ளெக்ட் பண்ணிடா. இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு அப்படியே விடாம திரும்பி இவளை அட்டாக் பண்றப்ப அவர் வந்துட்டு குமிஞ்சு அதுல இருந்து தப்பிச்சறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த சுப்ரீம் நயன் ஹெவன் ஸ்பியர் சங்மின் ஸ்டைல் செகண்ட் ஸ்டான்ஸ் லைட்னிங் ஸ்பிட்டிங் சேசிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைட்னிங் மாதிரி வேக வேகமா அவளை அட்டாக் பண்றப்ப அவர் வந்துட்டு வெறும் கையை வச்சு எல்லாத்தையுமே தடுத்துட்டே இருக்கா. அதோட நீ 3 அட்டாக் யூஸ் பண்ணிட்ட, உனக்கு எதுவுமே தெரியாத அந்த நாட்களோட கம்பேர் பண்றப்ப உங்களோட ஸ்பியர் டெக்னிக்ஸ் வந்துட்டு இப்போ பேரி ஹோல்ட் அதுக்கப்புறம் பியர்ஸ் மூவ் எல்லாம் கம்பைன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி அவ சொல்லி தரப்ப பேரி அப்படிங்கிறது உன்னோட ஸ்பியரை வந்துட்டு அவுட் வேர்ட்ல சுத்தி எனிமியோட அட்டாக்க வந்துட்டு குதிக்க வைக்கணும். ஹோல்ட் அப்படிங்கிறது உன்னோட ஸ்பியரை வந்துட்டு இன்வர்டா சுத்தி ஆப்போனன்ட் அட்டாக்க வந்துட்டு பிரஸ் பண்ணி பிளாக் பண்ணணும். அதுக்கப்புறம் பியர்ஸ் அப்படிங்கிறது ஆப்போனன்ட்ட வந்துட்டு முன்னாடி குத்தி ஸ்டாப் பண்ணணும். இதுதான் ஸ்பியர்மேன்ஷிப்போட பேசிக். இதெல்லாம் தெரியாம தான் நீ வந்துட்டு இவ்வளவு நாள் ஸ்பியரை யூஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு எப்படி தெரியும், ஏன்னா இது எல்லாத்தையுமே நானா தானே கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிருப்பான். அப்ப அதெல்லாம் கத்துக்கிற வரைக்கும் நீ டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ இது இப்படி நான் யூஸ் பண்ணதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறப்ப அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு உன்னோட பேக்கை வந்துட்டு நீ யூஸ் பண்ண மாட்டேங்கிறதானே, அதையுமே இருந்துட்டு இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பர்ஸ்ட் டிஸ்சார்ஜா இதை வந்துட்டு நீ யூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோமே அவனோட முதுகை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுறப்ப 7வது அட்டாக் இது அவ அதையும் தடுத்துட்டு யா இது வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு டேமிட் எங்களோட பவருக்கு இடையில இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா. விஜய் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்த மூலியமாவும் இன்டர்னல் எனர்ஜி மூலியமாவும் நான் செகண்ட் ரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்டா வந்துட்டு மாறி இருக்கேன். பட் இவன் வந்துட்டு வெறும் அவனோட ரைட்டு கையை மட்டுமே பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா, இதுதான் பீக் மார்ஷியல் ஆர்டிஸ்டா அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு என்ன மூஞ்ச எப்படி வச்சிருக்க, அதுக்குள்ள நீ வந்துட்டு சோர்ந்து போயிட்டியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் அப்படி பண்ணவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறப்ப 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அட்டாக்குமே பிளாக் பண்ணிட்டே இருக்கா. அடுத்து 18 19 20 அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ண வந்துட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்பீரை டக்குன்னு எடுத்துட்டு அவனோட கண்ணு முன்னாடி கொண்டு போயிட்டு நிறுத்திடுறான். அப்ப உடனே அவர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டு ஹீரோட கழுத்துல கைய வச்சு நீ வந்துட்டு தோத்துட்ட, பட் இருந்தாலும் நீ நல்லா பண்ணிருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான்சென்ஸ், என்னோட எல்லா அட்டாக்குமே நீ வெறும் ரைட் ஹேண்டை வச்சு பிளாக் பண்ணிட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சண்டை போட்டதை வச்சு அவ நோ உனக்கு வந்துட்டு நல்ல சென்ஸ் இருக்கு, உன்னோட இன்டர்னல் எனர்ஜியை டிஸ்கார்ட் பண்ணாலும் நீ வந்துட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றதுக்காகவே பிறந்தவன் மாதிரி தான் இருக்க, நான் பின்னாடி வர்றதுக்கு உன்னால இப்ப ரியாக்ட் வந்துட்டு பண்ண முடியலனாலும் நான் பின்னாடி வரேன் அப்படின்னு உன்னால என்னோட பிரசன்ஸை உணர முடிஞ்சுல, உன்னால பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வந்துட்டு உன்னால கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதையே வந்துட்டு நீ டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் டே நீ ப்ரொசஸ் பண்ணிக்கிற ஒரு எக்ஸப்ஷனால ஒரு வெப்பனா வந்துட்டு அது மாறும். இப்ப இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறதுக்கு நான் ஆவலா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 10 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு ஆமா சங்மீன் இந்த சண்டை வந்துட்டு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு ரொம்பவே, பட் உன்னோட ஸ்கில்ல வந்துட்டு நான் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கேன், நான் உனக்கு எவ்வளவு கத்து கொடுத்தனோ அதை வந்துட்டு அப்படியே டிஸ்ப்ளே பண்ணேன், லாஸ்ட் அட்டாக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சோ நம்ம வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி மீட் பண்ணலாம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்ன கோல் என்ன அப்படின்னு கேட்டனே அதை நீ முடிவு பண்ணியா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நான் முடிவு பண்ணல அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு அப்படின்னா என்ன வந்துட்டு உன்னோட கோலா வந்துட்டு மேக் பண்ணிக்கோ, ஹியூமன்ஸுக்கு வந்துட்டு கோல் அப்படிங்கிறது தேவை, கோல் அப்படின்னா நீ சும்மா இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இப்பையில இருந்து என் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா 10 வருஷத்துல வந்துட்டு நீ மாறிடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்துட்டு உன்னை என்னோட கோலா செட் பண்ணதுனால என்னால உன்ன மாதிரி மாறிட முடியாது, ப்ளீஸ் இர்ரெஸ்பான்சிபிளா எந்த ஒரு விஷயத்தையுமே இருந்துட்டு நீ சொல்லாத, என்னால அதை மேக் பண்ண முடியாது, என்னால அதை பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு டேலண்டே கிடையாது, நீ வந்துட்டு ஒரு ஜீனியஸ், உனக்கு வந்துட்டு டேலண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ நிறைய எலிக்சர்ஸை குடிச்சிருப்ப, அதனால என்ன மாதிரி இருக்குது எப்படின்னு உனக்கு சுத்தமா தெரியாது, அது வந்துட்டு எனக்கு இம்பாசிபிள், உனக்கும் எனக்கும் டிஃபரெண்டான ஸ்டார்டிங் லைன் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட பத்தியா உன்னோட அந்த டிஸ்கஸ்டிங்கான தாழ்வு மனப்பான்மை, உன்கிட்ட எனக்கு அதுதான் பிடிக்கல, போன வாழ்க்கையே உன்னோட
இந்த தாழ்வு மனப்பான்மை தான் உன்னை ஹோல்டு பேக் பண்ணி வச்சிருந்திருக்கு. அது நல்ல விஷயம் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஹே யூ பங்க், உன்னை வந்துட்டு நான் கொல்ல போறேன். எனக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது. நான் வந்துட்டு இந்த ஏரியாக்கு என்னோட வெறும் கைகளோட எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாம வந்தேன். ஒரு சகதி இருக்கிற பண்ணி கூட சண்டை போறது கூட என்னோட உயிரை படைய வைக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பெத்தட்டிக்கான லைஃபை வாழ்ந்து நான் கடைசியில இறந்து போயிட்டேன். அப்படிங்கிறப்ப விஜய் ரெண்டு பட்டி இப்போ நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துட்டு இருக்க. வெறும் 2 மாசத்துல நீ செகண்ட் ரைட் வாரியரா வந்துட்டு மாறிட்டல. உனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் போன வாழ்க்கையில இந்த அதே தாழ்வு பணமானமா உனக்கு இப்ப இருக்குது. நீ வந்துட்டு ஒரு கோலை சீக் பண்ணணும் அப்படிங்கிற டிசைரே காமிக்க மாட்டேங்கிற. அதை பத்தி நீ நினைக்க கூட ட்ரை பண்ண மாட்டேங்கிற. முன்னால ஒரு மரத்தை ஏற முடியாது அப்படின்னா அதை பாக்குறதுக்கு கூட நீ மறுக்கிற. இப்போ உனக்கு செகண்ட் லைஃப் கிடைச்சோ இந்த டைம் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாய மூடு அப்படின்னு சொல்றப்ப விஜய் இருந்துட்டு நீ என்ன கோவமா இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் கோவமா தான் இருக்கேன். உன்னாலுமே ஒரு 13 வயசு கிட் இருந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஷோர் உனக்கு வந்துட்டு இது வந்துட்டு அவ்வளவு வேணும் அப்படின்னா நான் உன்னை என்னோட கோலா மாத்திக்கிறேன். உன்னை என்னோட கோலா வச்சு என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்துட்டு நான் ட்ரெயின் பண்ணிட்டு 10 வருஷத்துல இருந்து நல்லா ட்ரைனிங் எடுத்து உன்னை பார்த்து என்னோட ஸ்பீரை வச்சு உன்னோட ஹார்ட்டை வந்துட்டு நான் தொலைக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு அப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நான் செத்துருவேன். ஒரு ஃப்ரெண்ட் அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அதுவும் சரிதான்ல அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு 10 இயர்ஸ் லேட்டர் நான் நம்மளோட சண்டையை வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பக்கத்துல வந்து சொல்றப்ப ஹீரோக்கு வந்துட்டு லைட்டா வெக்க வந்துருது. என்ன நான் வந்து பக்கத்துல பேசினாலும் உனக்கு வயித்துல பட்டாம்பூச்சி வருது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல நீ என்ன புஷ் பண்ணதுனால எனக்கு சடனா சர்ப்ரைஸ் ஆயிருச்சு. நீ வந்துட்டு ஒரு சின்ன கிட் நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு எனக்கு தெரியும் சரியா ஒரு 27 வயசு இருக்கிற ஒரு குழந்தை முகம் இருக்கிற நீ வந்துட்டு என்ன புஷ் பண்ணிட்டு இருக்க. ஹவ் டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ ரொம்ப பக்கத்துல இருக்க ரொம்பவே பக்கத்துல இருக்க அப்படிங்கிறப்ப விஜய் இருந்துட்டு நான் கிட் அப்படின்னு சொன்னல. ஆல்ரைட் இப்பல இருந்து 10 வருஷம் கழிச்சு நான் வந்துட்டு ரொம்பவே ஒரு அழகான பொண்ணை வந்துட்டு மாறிடுவேன். அப்ப ஒரு கிட்டா இருந்துட்டு நீ இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு உன்னால சொல்ல முடியாதுல்ல. சரி வெல் தென் உன்னை 10 வருஷம் கழிச்சு பாக்குறேன் அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே நானுமே உன்னை 10 வருஷம் கழிச்சு பாக்குறேன் அப்படிங்கிறப்ப செத்து போயிடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் சாக மாட்டேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோ வந்துட்டு 3 கோலை வந்து செட் பண்ணலாம். 1 சர்வைவ் ஆகணும். 2 போன வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிற மெமரியை யூஸ் பண்ணி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கணும். 3வது இந்த விஜய் ஹியோன் இவ அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு 3 கோலை செட் பண்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.